தமிழ்நாட்டில் இன்று நமது மாண்புமிகு ஆளுநர் RN ரவி அவர்கள் மாற்றப்பட்டது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா எங்க கூட்டணிக்கு அவர் ஒரு நட்சத்திர பேச்சாளராக இருந்தார். அவருடைய தொடர்ச்சியான தமிழ்நாடு விரோத தமிழர் விரோத போக்கு தமிழ்நாட்டு மக்களால் விரும்பப்படாத ஒரு விஷயமாக இருந்தது. ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய சாதனைகளுக்கு தொடர்ந்து எதிராக பேசுறது, தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு மோசமான மாநிலமாக சித்தரிக்கிறது, திருவள்ளுவருக்கு காவி அடிக்கிறது, ஆளுநர் மாளிகையை அதிகாரப்பூர்வம் இல்லாத பாஜகவின் தலைமை அலுவலகமாக செயல்பட வைக்கிறது. இந்த மாதிரி தான் வரலாற்றில் அவருடைய பேர் இடம்பெறும். மம்தா பானர்ஜி அவர்கள் வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க, என்ன கேட்காமையே ஆளுநர் RN ரவியை போட்டாங்க அப்படின்னு. அதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க மகிழ்ச்சியா இருக்க வேண்டியது. தமிழ்நாட்டிற்கு ஆளுநர் ரவி எவ்வளவு தூரம் எங்களுக்கு நட்சத்திர பேச்சாளராக இருந்தார், அதே போல TMCக்கும் அவர் வெஸ்ட் பெங்காலில் நட்சத்திர பேச்சாளராக வெற்றிக்கு உறுதுணையா இருப்பாருங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அதே நேரத்தில் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. பாஜக தமிழ்நாட்டில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத இதை காட்டுது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதற்கு பாஜகவும் அதிமுகவும் மிக நிச்சயமாக ஒரு 3வது இடத்திற்கு தான் போவாங்க. அது ரொம்ப தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, நேத்து நிதிஷ்குமார் அவர்கள் பதவி விலகியிருக்கார். பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கட்சியா இருக்கிற ஜனதாதளுடைய தலைவர், பீகாரின் முதலமைச்சர். ஏன்னா அந்த மாநிலத்தில் அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க. இந்த மாதிரி பல மாநிலங்களில் பாஜக தனது கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அடுத்த அதிமுகவின் முறை. அவர்கள் தேர்தலில் 3வது இடத்துக்கு போறது மட்டுமல்ல, அதிமுகங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சந்திக்கிற இது கடைசி தேர்தலாக தான் இருக்கும். அதை நாங்கள் வருத்தத்தோட தான் சொல்றோம். ஆனா இதுதான் உண்மை.